மாதா பிதா டைரக்டர் பாலா சார், லெனின் பாபு சார், 4 பேருக்கும் என்னோட முதல் வணக்கம். மாதா பிதா குரு பாலா சார் தான். அதுக்கப்புறம் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல பாபு சாரை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த மேடை கிடைக்கிறதுக்கு 11 வருஷம் ஆயிருக்கு. 2012 நான் ஓமனில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. கொஞ்சம் நல்லா படித்ததுனால இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அப்படியே ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணிட்டு அது எப்படியோ மறுபடியும் இந்த சினிமாவுக்கே கொண்டு வந்துருச்சு. ஸோ 2012 இதே டிசம்பரில் தான் நான் வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது, சினிமாவும் தெரியாது. ஸோ இங்கே வந்து இந்த 11 வருஷம் உழைப்பு வந்து சின்ன சின்னதாக கம்பெனிகளை ஏறி கதைகள்லாம் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரத்னசிவா சார் சொல்லும்போது ஒரு படம் கமிட் ஆகி பாதியில் நிறுத்தப்பட்டதாக சொன்னார். நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன். அவர் என் மேலே உள்ள அன்பில் இது படம் மாதிரி இருக்குது, இதை ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னார். 20 நிமிஷம் தான் சார், அதை எப்படி சார் பண்ணுறதுன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதோ பண்ணி கடைசியாக நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் கதை சொல்லும்போது, ஒரு ப்ரொடக்ஷனில் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டவர் தான் என்னோடய தயாரிப்பாளர். அப்போ அவருக்கு என்னமோ ஒன்று என்கிட்ட ஒன்று பிடிச்சிருந்ததுனால ஒரு 6 மாதம் கழித்து என்னை ஒரு நாள் பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாரு. அப்படி தான் கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அவங்க கூட தான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னார். நம்ம வந்து அத்தனை வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். எத்தனை இடத்துல எங்கெங்கேயோ ஏறி தேடிட்டு இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு, அதுவும் அவர் சொன்ன விஷயம் அதுதான், எனக்கு சினிமாவில் யாரையும் தெரியாது, எந்த நம்பிக்கையில் நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு எனக்காக மட்டும் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு படம் கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் தான் நான் என்ன கதைன்னு முடிவு பண்ணி இந்த கதையை சொல்லி அப்படி சொல்லி ஒரு 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 10-15 நாளைக்குள்ளே எல்லா வேலைகளும் நடந்து ரொம்ப குயிக்காகவே படம் எடுத்து முடிக்கப்பட்டது. ஸோ உங்கள் பேர் இல்லை, அது தெய்வம்னு சொன்னது கொஞ்சம் அண்டர்ரேட்டட் தான். உங்களை தெய்வம்னு சொல்கிறதே பத்தாதுன்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி வரைக்கும் என்னென்னா, ஜென்ரலாக ஒரு இந்த பட்ஜெட் பற்றி இது பற்றிலாம் பேசும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட் படம் பண்ணி முடிக்கும்போது இப்போ டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் 100% சண்டை வந்துடும். ஏதாவது சண்டை வந்துடும், அவங்க ஒரு நண்பர்களாக பேச முடியாத சூழல் இருக்கும். பட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு அண்ணன் மாதிரி, நான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அவர், அந்த மாதிரி என்னை இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இங்கே எங்கேயுமே இல்லை, நான் சொல்கிற பாபு சார்ன்றவர். அவர் அங்கிட்ட ஓரமாக உட்காந்து கை கட்டி ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்ருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார். நான் இதுக்கப்புறம் 100 படம் பண்ணேன் சார். பட் இந்த படம் வந்து என்னோட கரியராக ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஸோ எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்கேயும் பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லுவார், பட் ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன்னு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டேன். அப்புறமா ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. அவங்களும் நான் கால விரயமாக இருக்கனால நிறைய பேரை விட்டுருவோன்னு நினைக்கிறேன், அதனால் வேகமாக பேசி முடிச்சுட்டு இறங்கிறேன், பயப்படாதீங்க. ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு நன்றி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு மூவியை வந்து ஜென்ரலாக ஒரு ஹீரோ இருக்காங்களா, என்ன ஹீரோயின், ஒரு ப்ராஜெக்டாக செட்டப்பாக இருக்கா, இதான் பட்ஜெட்டா, ஓகே இதை ரிலீஸ் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் படங்கள் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் பாப்பின் ஸ்டுடியோஸ் இது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஃப்யூச்சரில் அவங்க நடிச்சு சொல்கிறேன், அவங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும், இப்போவே ஒரு 4-5 படம் வாங்கி வச்சுருக்காங்க, பட் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு சொல்கிறது ஒரு கதாநாயகனாக பெரிய கதாநாயகன் இல்லை, அப்படி இருக்கிற ஒரு படத்தை வந்து இவ்வளோ அழகாக ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு போகிறாங்க. பாப்பின் ஸ்டுடியோவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இல்லைனா இது சாத்தியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பாப்பின் ஸ்டுடியோஸ். அண்ட் மதிமாறன் கம்மிங் டு ஸ்டோரி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மனசுக்குள்ளே. காம்ப்ளெக்ஸ்னோன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அந்த மூடு இல்லை. எப்போ பார்த்தாலும் நானே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவன். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி காலையில் கூட ஒரு வாசலில் ஒருத்தர் வந்து சொன்னார், தெரில பாவம் அவருக்கு இந்த டேரக்டர் யாருன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் உருவத்தை வச்சு நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறதுன்னு இருக்கு இல்லையா, இவன் டேரக்டராக இருக்க மாட்டான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போனார். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, நான் வந்து டவுன் சவுத்து ஒரு சிவந்திப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வர்றேன். அங்கேருந்து நான் பாளையங்கோட்டைன்னு ஒரு 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 பாளையங்கோட்டைன்னு ஒரு வட்டம், அங்கே வந்து ஒரு சின்ன சிட்டியில் ஒரு ஸ்கூலில் படிக்க வரும்போது நம்ம உருவம் கொஞ்சம் கிராமத்து பையன், கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரோம். அதை பார்த்துட்டு இவெல்லாம் சரிப்பட மாட்டான்ற ஒரு லுக்கே இருக்கும். அப்புறம் நம்ம நல்லா படிப்போம், ஃபஸ்ட் ரேங்க் ஸ்கூல் ஃபஸ்ட்லாம் வாங்கும்போது, ஓ அப்படியா பரவாயில்லையா, நல்லா நீயா ஃபஸ்ட் ரேங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே அங்கே ஓமனுக்கு போனால் நான் பார்த்தது ஒயிட் கலர் ஜாப்பு.
நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வந்தேன், அதை விட்டுட்டேன் நடுவில். அது இங்கே சென்னையில் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜில் படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அங்கே போனாலும் எனக்குள்ள அப்படி தான். பட் இது எனக்கு எங்கேயும் தாழ்மனப்பான்மை உருவாக்கல. என்ன இருக்குன்னா, நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், இது பண்ணுறேன். நீ என்னையை வந்து ஒரு மனுஷனாக பார்க்கணுன்னா ஒரு லுக்காக உனக்கு ஒரு விஷயம், ஒரு அட்டையராக ஒன்று தேவைப்படுதுன்னா அது என்கிட்ட இல்லை, என்னால் பண்ண முடியாது. என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காலேஜ்லேயும் நல்லா படித்து நான் போய் ஓமனில் வேலை பார்க்குறேன், மஸ்கட்டில். அங்கே நம்ம பார்த்தது வந்து ஒயிட் கலர் ஜாபு. ஆனால் எல்லோரும் ஒட்டக்கம் வைக்கிறவங்க மாதிரியே பார்ப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம இருக்கிற லுக்கு அப்படின்னு, ஒரு தமிழன் மாதிரி இருக்கேன் இல்லையா, அந்த லுக்குனால அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அதை நான் எப்போவுமே நம்புகிறேன். ஒருத்தவங்களோட திறமைக்கும் அவங்களோட உருவத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமே இருக்காது. இது 100% ட்ரூ. சிவப்பாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, இதெல்லாம் சுத்த என்ன சொல்கிறது பேத்தல்கள். யாரோ சும்மா ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. அது உள்டாவாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசோட அழகு தான் அழகே, அதுதான் உங்கள் முகத்தில் தெரியும்னா பாவம். நீங்கள் அழகுன்னு ஏதோ உதாரணமாக வச்சுருக்கீங்களோ, இப்படி ஒரு வடிவமா கலரா இப்படின்றதெல்லாம் அழகே கிடையாது. ஒருத்தரோட இன்னர் செல்ஃப் தான் அழகு. அந்த இன்னர் செல்ஃப் தான் நான் வந்து அழகாக பார்க்குறேன். ஸோ இந்த பாடி ஷேமிங் உருவ கேலி அப்படின்றத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் சினிமாவிலையும் கூட. அண்ட் நிறைய டிவி ஷோஸ்லலாம், ரியாலிட்டி ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணி முஞ்சி வாயன், அந்த வாயன், அந்த வாயன், அந்த மண்டையன் இப்படி சொல்லாமல் எந்த சினிமாக்கள்லையும் காமெடிகள் வர்றதே கிடையாது. அதையும் நம்ம ரொம்ப நார்மலாக ரசித்து அதை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம், அந்த படங்களை ஹிட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. சேம் டைம் இந்த படத்தை வந்து நம்ம வெறும் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் அண்ட் ஒரு லார்ஜ் தென் லைஃப் மூவியாக பண்ணலை. இந்த படம் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி எப்படி பண்ணணுமோ அவ்வளோக்குள்ளே கமர்ஷியலாக கொண்டு போய் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து நான் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எங்களால் முடிஞ்ச அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு ஒரு நல்ல கண்டென்ட் ஃபிலிம் எடுத்துட்டோம். நீங்கள் கொடுக்குற 100 ரூபா 160 ரூபாய்க்கு நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக வருவீங்கன்ற உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தை ப்ரெஸ் அண்ட் மீடியா எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதுக்குள்ளே மக்களை கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை மட்டும் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், இந்த படம் பார்த்த எல்லாருமே திருப்தியாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறமா இந்த படத்தில் கேஸ்டிங் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இவானா வந்து அது ஒரு தங்கச்சி எனக்கு. அது எப்படின்னா அது ஒரு லாங் ஸ்டோரி. நான் ஒரு 30 செகண்டில் சொல்கிறேன். நான் பாலா சார்கிட்ட நாச்சியார் படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு 10th. அப்போ வந்து ஹீரோயினாக வந்து பண்ணுறாங்க நாச்சியாரில். எனக்கு கொஞ்சோண்டு மலையாளம் தெரியும். அப்போது அவங்களுக்கு தமிழை சுத்தமாக தெரியாது. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னமோ பேசும் என்கிட்ட அந்த பொண்ணு. அப்போ அந்த மலையாளம் எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தை வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, டைலாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டேரக்டர்கிட்ட பேச பயப்படுவாங்க. ஸோ என் மூலமாக இது பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி க்ரியேட் ஆச்சு. அது அவங்க அம்மாவும் மலையாளம் பேசுவாங்கன்றதால அவங்க ஃபேமிலியாகவே நானும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தன் தான். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அப்படியே ஊரில் போய் செட்டில் ஆயிடுச்சு. 11th 12th காலேஜ்னு என்னமோ படிச்சுட்டு அப்படியே இருந்துட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாள் என் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணாங்க. அப்போது என்ன இவனா படம்லாம் நடிக்கலையா, உங்கள் பாட்டில் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, ஆசையே இல்லையான்னு கேட்கும்போது, ஆனால் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் யாருமே கூப்பிட மாட்டாங்களே, ஏன் அப்படின்னாங்க. எப்படி ஒன்றை வந்து கூப்பிடுவாங்க, நீதாம்மா வந்து நீ நடிக்கணும்னு நினச்சா நீதாம்மா ட்ரை பண்ணணும், நீ பாலா சார் படத்தோட ஹீரோயின், நீ வந்து எங்கே இருக்குன்னே தெரில, பதுங்கு குழியில் ஒளிஞ்ச மாதிரி போய் கேரளா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கண்ணா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என்னோட டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட நண்பர், இண்டஸ்ட்ரியிலே அந்த பியூர் ஹார்ட் அப்படின்னு நான் எங்கே வேணாலும் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன், ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவரோட நம்பரை வந்து நான் இவானாக்கு கொடுத்தேன். அவருக்கு அவருக்கும் நான் எனக்கு எப்படி ஃபீலோ அப்படி தான் இவானாக்கு அவர் ஒரு படம் கொடுத்தாரு, கல்வன் சொல்லிட்டு. அந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் எனக்கு அனுப்புவாங்க, அண்ணா இது எப்படின்னா அது அப்படின்னா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, ஆனால் கரெக்டான இடம் அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம ஒரு படம் பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோயின் இவானாவை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டேன் எப்போவுமே. பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 5-6 வருஷம் ஆகுது. அப்படியே ட்ரை பண்ணிருக்கும்போது ஒரு நாள் இந்த கதை நான் ஓகே பண்ணோன்னா முதல்ல அவங்ககிட்ட தான் சொன்னேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதைமா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜில் கலந்து ஒரு கதையை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல. நானும் அம்மாவும் சென்னைக்கு வந்து கதை கேட்குறோன்னு சொல்லிட்டு கதை கேட்கறதுக்காக சென்னை வந்தாங்க. சென்னை வந்துட்டு கதை கேட்டுட்டு அம்மாவும் பொண்ணும் கதை சொல்லி முடிக்கிறேன். இவானா என்னை அப்படியே உத்து ஏதோ கோபமாக பார்த்துட்டு இருந்துச்சு. சைடில் பார்த்தா அவங்க அம்மா அழுதுட்டுருக்காங்க. என்னம்மா எதுக்குமா அழுறீங்க, ஏதாவது தப்பு இதாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபைனலாக இவானாட்ட கேட்டேன், இந்த படம் பண்ணுறியாமா நீ அப்படின்னோடனே,
என்ன சேட்டா சொல்கிறீங்க? டெஃபினெட்லி ஐம் டூயிங் இட் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த படத்தில் வர்ற மதி அண்ட் மாறன் மாதிரியே இவானா அண்ட் லியோ, அதாவது அவங்களும் ரியல் லைஃப்பில் ஒரு ட்வின் தான். அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ இந்த கதையில் இந்த அக்கா தம்பி இந்த உறவை பற்றி தான் நான் அந்த கதை ஃபுல்லாக முடிச்சு போட்டு பேசியிருக்கோம். எப்படி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு தம்பியை கைப்பிடிச்சி தூக்கி விடுற ஒரு அக்கா, இதுதான் இந்த கதையோட பேஸ் லைன். ஆக்சுவலாக அவங்க ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவானாவை எல்லாரும் குள்ளன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்கிட்ட அது சொல்லிச்சு. ஸோ ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. அப்போது என் ப்ரொடியூசர் கூட என்கிட்ட சொன்னார், மந்த்ரா நம்ம படத்தில் ஹீரோ வந்து யாருன்னு தெரியாத புது பையனை வச்சு பண்ணுறோம், டெக்னீஷியனாக நீங்கள் எல்லாருமே சவுண்டாக போட்டிங்க, பட்டு ஹீரோயினாக பண்ணுற இவானா வந்து கொஞ்சம் இப்போ தானே வர்றாங்க அப்கமிங்லாம், கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபெமிலியரான கேரக்டர் இப்போ யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டை போடலாமேன்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், சார் நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த இவானான்ற பொண்ணு பெரிய ஸ்டாராக இருப்பாங்கன்னு அப்போ சொன்னேன் நான். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. ஏன்னா நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக த்ரூ ராஜி சார் எங்கள் இபி மூலமாக ப்ளஸ் அந்த லவ் டுடே கேமராமேன் ஐ திங்க் அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஷி காட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லவ் டுடே. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க மேடம் வந்து. அப்புறம் தெலுங்கு படம் பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கீங்க. ஓகே, எப்போவுமே இங்கே தான் இருப்பீங்க. தேங்க்யூ. இங்கே அது ஒரு சிஸ்டர் தான், எனக்கு ஊரில் ஒரு சிஸ்டர் இருக்கா, அவள் சொல்லுவா நீ என்ன அவளை தங்கச்சின்ற என்னைய சொல்லாமன்னு சொல்லுவாள். 2 பேருமே சிஸ்டர் தான். அது வந்து ஒரு ஒரு செல்ல குழந்தை அந்த மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சின்னா அப்படி ஒரு தங்கச்சி. எனக்காக அவ்வளோ என்னென்னா ஒரு சிங்கிள் டேக் பர்ஃபார்மர். ஏன்னா பாலசர் ஸ்கூல்லேருந்து 2 பேர் வரோம். ஸோ எங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்டைல் தெரியும். அப்பப்போ வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பாலசரோட பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான் சரியான பர்ஃபார்மர். என் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மராக ஒரு ஸ்டாராக இன்றைக்கி இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ இவானா. அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெங்கட் செங்குட்டுவன், இந்த படத்தோட ஹீரோ. வெங்கட் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, இது நான் சொல்லி ஆகணுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. வெங்கட் செங்குட்டுவன் வந்து அந்த பையனோட ஒரு வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டு, சப்தமாலான்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா இப்போவும் இருக்காது. அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த பையன் எம்பிஏ ஏதோ படிக்கும்போது ஒரு காலேஜில் வந்து டான்ஸ் ஆடினது. அவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பான் அந்த பையன். அது பார்க்கும்போது நல்லா இருக்கு, எனக்கு எதுவுமே புரியல, பட் ஏதோ பயங்கரமாக ட்ரெண்டியான ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கதை கமிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஹீரோவை டுவார்ஃபாக சிஜி பண்ண வைக்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு ரியல் லைஃப் டுவார்ஃபே நம்ம இந்த படத்தில் கமிட் பண்ணலாம் ஹீரோவான்னு சொல்லும்போது ஜாஃபர், இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விக்ரம்லாம் நடிச்சிட்ருக்காரு, ஜாஃபர் வந்து கதை கேட்டு அவர் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் அவருக்கு விக்ரம் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் டேட்ஸ் இஷ்யூனால அவர் பண்ணலை. அப்போ நான் போய் இந்த படமே ட்ராப்பு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த அந்த கேரக்டர் யாருமே பண்ண முடியாது, அது ரியல் லைஃபாக ஒருத்தங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படமே ட்ராப்னு போய் ஒரு டீக்கெட்டில் உட்காரும்போது என் ஃப்ரெண்டு நாகூர் தான், என்னடா இதுக்கெல்லாம் போய் உட்காந்து சோர்ந்து ஃபீல் பண்ணிருக்கோம், ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் சும்மா ஒரு சர்ச் பண்ணோம், இந்த மாதிரி இருக்கிறவங்களோட வீடியோஸ் சர்ச் பண்ணால் அந்த வீடியோ சப்தமாலா வீடியோ மறுபடியும் வந்துச்சு. எனக்கு என்னன்னா இந்த வெங்கட்ன்றவன் அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாலாசர் ஆஃபீஸில் வந்து என்னைய பர்சனலாக வந்து பார்த்து, நான் தான் அங்கே கோட் ரைட்டராக இருக்கும்போது வந்து பார்த்து அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் எனக்கு அந்த வீடியோவையும் அவன் நம்பரையும் அனுப்பிச்சி வச்சுருந்தான். ஸோ நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணேன். மறுநாளே எங்கே இருக்கிறான்னா நான் இருந்து அதே அசோக் பில்லரில் தான் இருந்தான். மறுநாளே வந்தான், அவன்கிட்ட பேசினேன். அதுக்கு அடுத்த நாளே ப்ரொடியூசரை மீட் பண்ணான். அடுத்த நாளே சைன் பண்ணி அவன் தான் ஹீரோவை கமிட் ஆகி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங். இப்படி தான் இருந்துச்சு. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸில் இருப்பீங்க. ஸோ அவனுக்கு எப்படி இந்த வாய்ப்பை கொஞ்சம் ஒருவேளை லக்கியாக ஃபீல் ஆகலாம், அப்படியே சட்டுன்னு கிடச்சிச்சான்னு கிடையாது. அவன் அத்தனை வருஷம் சினிமாவில் கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ ரீசனாக வரப்போகிற அயலான் படத்தில் அந்த ஏலியனோட பாடிக்குள்ளே அவன் தான் நடிச்சிருக்கான். ஒருத்தன் எப்போ வந்து தன்னோட முகம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு படத்துக்காக வேண்டி நம்ம வந்து அந்த படத்தில் ஃபுல்லாக இருக்க போகிறோம், பட் நம்ம முகமே தெரியாது, நம்ம அதை நடிச்சிருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அந்த சினிமா மேலே கொண்ட காதல்னால அவன் வந்து அந்த படம் ஃபுல்லாக அந்த பாடிக்குள்ளே அவன் இருந்து அதை ஒரு மேக்கப் போட்டு அவ்வளோ நாள் கேரி பண்ணி அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த படம் நடித்ததோட பலன் தான் சினிமா அவனுக்கு திருப்பி கொடுத்துருக்க அன்பு தான் இந்த படத்தில் அவனுக்கு ஹீரோவாக கிடச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். அப்புறமா தேங்க்ஸ்டா. அந்த பையன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். நானே எங்களை பற்றி பேசக்கூடாது, சுரேஷ் காமத் சார் சொல்லும்போது சொன்னார் என்னைய மாதிரியே பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுதானே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வேணும். ஒரு டேரக்டரோ ஒரு கொரியோகிராஃபரோ அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை உள் வாங்கிக்கிட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய திறமை நினைக்கிறேன். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும், நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை பண்ணியிருக்கான்.
அவனுக்கு மிக சிறந்த ஃப்யூச்சர் இருக்குது. அவன் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக வருவான் அப்படின்றத நான் அந்த இடத்துல அடித்து சொல்கிறேன். அப்புறமா எங்கள் படத்தோட ஹீரோயின் ஆராத்யா, அந்த பொண்ணுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ரொம்ப பேஷனேட்டடான ஒரு பொண்ணு. அவங்க வந்து நான் இந்த படத்துக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த ரோல் சொல்லும்போது ஒரு டுவார்ஃபுக்கு நான் எப்படி ஹீரோவாக பண்ணுறது அப்படின்னு தயக்கம் காட்டினாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது ஒரு கதையை மட்டும் நம்பி இந்த ரோலில் இருக்கிற வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஆராத்யா, யூ லவ் கிரிக்கெட் ஃபியூச்சர். அண்டு சுதர்ஷன், அவர் வந்து நாளை இயக்குனரில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினவர். அவர் எனக்கு ரெகுலர் ஃப்ரெண்டு டீ கடையில். நாங்கள் எப்போவுமே டெய்லி பேசிகிட்டு இருப்போம் சினிமா தான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப தாகமாக பல கம்பெனிகளுக்கு அலைஞ்சு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலாம் போய் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணிகிட்டே அலைஞ்சிட்டே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. சரி, ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து அவனோட சரி ஓகே நம்ம கதையில் இந்த கதையில் ஒரு கேரக்டர் இருக்குது, பட் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு 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 ஆக்டிங் வெறி உள்ள ஒருத்தன் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணேன். அவன் இந்த படத்தில் ஆக்சுவலாக அவன் ஒரு ஹீரோ தான் பண்ணியிருக்கான். அந்த ரோல் வந்து அது ஒரு ஹீரோய்க்கான ஒரு ரோல். அந்த அவனோட இந்த படத்துக்கு அப்புறம் அவனை நீங்கள் ஹீரோவாக நிறைய படங்களில் பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள் சுதர்ஷன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு இன்னொருத்தர், நான் யாரையாவது இந்த அவசரத்தில் விட்டுட்டேன்னா மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும் அதெல்லாம் நான் பேசிட்டேன்னு நினச்சிக்கோங்க. அதுதான் உண்மை. ஏன்னா என் கண்ணு முன்னாடி அவ்வளோ பேர் இருக்கீங்க. எல்லாருமே இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே எனக்காக வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மேடையில் இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது ஒரு ஆடியோ லான்ச்சு, அது வந்து இந்த மேடையாக இருக்கும்போது எனக்காக வந்திருக்கீங்க. ஸோ யாராவது விட்டா மன்னிச்சிருங்க. கடைசியாக நான் இந்த படத்தில் வந்து கடைசியான்னு சொல்கிறது படத்தை பற்றின கடைசி, இன்னும் கொஞ்சம் கடைசி இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ஆர்டிஸ்ட்டில் நான் சொல்ல வேண்டியது வந்து என்னோடய நண்பர் பிரவீன். பிரவீன் வந்து எனக்கு 8-10 வருஷமாக தெரியும். பாலசார் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நான் என் கண்டென்ட்டை காப்பி அடித்து பேசிட்டு போயிட்டார். அவர் நைட்டு நான் அவர்கிட்ட தான் பர்ஃபார்ம் பண்ணி எப்படி பேசணும்னு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டார் அவர். நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டு போயிட்டார். தேங்க்யூ பிரவீன், லவ் யூ. தேங்க்யூ. நம்ம மற்ற இன்டர்வியூஸ்லாம் பேசுவோம், அதை பற்றி டைமில் நீங்கள் காப்பி அடிச்சிருக்கக்கூடாது. தேங்க்யூ பிரவீன் அண்ட் லவ் யூ பிரவீன். தமிழ் சினிமாவுக்கு என் ஃப்ரெண்டுன்றதுனால சொல்லலை, பிரகாஷ்ராஜ், நவாசுதீன் சித்திக்கு மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆளாக வருவையா நீ. வாழ்த்துக்கள், கண்டிப்பாக இது பண்ணுவேன். அப்புறமா படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ. இந்த படத்துக்கு வந்து பர்வேஷ் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. பர்வேஷ் வந்து அவர் ஒரு பயங்கரமான, இந்த கதைக்கும் அவனோட வாழ்வியலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் வந்து பெரிய ரிச்சாக மும்பையில் போயிட்டு ஹிந்தி படங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். ரவிகே சாரோட அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் அவரோட சன் சாந்தாவோட படங்கள்லாம் ஒர்க் பண்ணுவார். லவ் ரஞ்சன் மூவிஸ் அண்டு கபீர் சிங் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணிவிட்டு அவன் எனக்கு அகைன் அந்த நாகூர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தான் எனக்கு தெரில, அவன் லைஃப்பில் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி விட்ருவான். இந்த ஹீரோ வேணா உடனே நம்பர் கொடுப்பான், அப்புறம் யாராவது கேமராமேன் வேணால் உடனே கொடுப்பான், யார் வேணாலும் கொடுப்பான். எனக்கு கல்யாணம் மட்டும்தான் அவன் பண்ணி வைக்கல, வேறு எல்லாமே பண்ணியிருக்கான். தேங்க்ஸ்டா நாகூர், எங்கேயோ ஒழிஞ்சிட்ருப்பான், நன்றிடா மச்சான். ஸோ அவன் தான் நாகூரோட ஃப்ரெண்டு. அவன் வந்து கேமராமேனை எனக்கு கொடுத்து அவன் பண்ணுவான்டா பண்ணும்போது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் படம். அதே நேரத்தில் வில்லேஜ் போர்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டைலிஷான போர்ஷன் எதுவும் இன்னும் பார்க்கல, படத்தில் பார்ப்பீங்க. இது சிட்டி அண்ட் வில்லேஜ் ட்ராமா. வில்லேஜாகவும் சிட்டியாகவும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கேன் மச்சான். ஒரே ஒரு செகண்ட் எனக்காக மேடையில் வந்துட்டு போ, சேர்லன்றனால ரொம்ப நேரம் கீழே உட்காந்துருக்கேன். தேங்க்யூ பர்வேஷ், தேங்க்யூ. அவனும் ஒரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கேமராமேனாக வருவான். அதுக்கப்புறம் எடிட்டர் சதீஷ் சூர்யா சார், அவர் பாலாசர் படங்கள் பண்ண எடிட்டர், ப்ளஸ் வந்து சூரை போற்று, இறுதி சுற்று இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண எடிட்டர். நான் வளரணும்னு நினைக்கிற ஒரு நண்பர், அவர் எனக்காக இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சதீஷ் சூர்யா சார். எங்கேயோ ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டாரு, அதனால் அவர் வரல ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டி அண்ணன், எங்கள் அண்ணன் தான் அவர். தம்பி எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக நான் கொடுத்த பட்ஜெட்டில் எனக்காக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய டெக்னீஷியன் வேறு யாராவது விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஆடுகளம் நரேன் சார் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நரேன் சார். உங்கள் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தில். அண்டு எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் எங்கள் அப்பா, அவ்வளோதான் ஒரே வார்த்தை, அவரை பற்றி எல்லோரும் புகழ்வாங்க. இந்த படத்தில் நானும் அவரும் சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது. அவரோட அந்த ஒரு சீன் போதும் என்னோட படத்தை காப்பாற்றிடுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ பாஸ்கர் சார். அண்ட் கேமராமேன், எடிட்டர் எல்லோரும் சொல்லிட்டேன், சுதர்ஷன். அண்ட் ஃபைனலாக இந்த விழாவோட நாயகன், அவரை பற்றி எங்கேயும் சரி கம்மியாக தான் பேசுவாங்க, இந்த விழாலையும் கம்மியாக தான் பேசியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆமாம், என்னன்னா எனக்கு இந்த படத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய மேஜிக் வந்து கார்த்திக் ராஜா அப்படின்னா அவர் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டார். அவருக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குது, யாரையும் வந்து இது பண்ண மாட்டார். அவர்கிட்ட என் போகிற நல்லா பண்ண மாட்டார்.
இப்போ தயவு செஞ்சு வேறு யார்ட்டையாவது புதுசாக கொஞ்சம் பழையான ஆள் சுற்றி இப்படி தான் அவரை பற்றி. இப்போ நீங்கள் வெளியே போய் கேட்டாலும் நிறைய பேரோட ஒப்பீனியன் அப்படி தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல. மீட் பண்ணுற வரைக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேன். நான் எதுக்கு ஃபேன்னா அவரோட சவுண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து உல்லாசம் படத்தில் அந்த சவுண்ட் மிக்ஸ் என்ன அழகாக இருக்கும். அதே மாதிரி டும் டும் டும், அப்புறம் காதலா காசு மேலே காசு வந்து உங்களுக்கு நிறைய சாங்ஸ்லாம் இவர் தான் பண்ணாரான்னு தெரியாது. ப்ளஸ் ராஜா சார் கூடயே இருந்து நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட ஒர்க்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஸோ நான் வந்து இவங்களாம் என்னை பயம் காட்டினாங்க, இவர்கிட்ட போகாதன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்போ நான் என் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இவர் வேணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க மந்த்ரான்னு எப்போதும் சொல்கிற மாதிரி என்னை கூட்டிகிட்டு போனார். நான் போய் இப்போ கார்த்திக் ராஜா சாரை பார்த்து ஒரு ஸ்டுடியோவில் ஏதோ ரெக்கார்டிங் இருந்தார், ஹிந்தி படமோ ஏதோ பேக்ரவுண்ட் பண்ணிருந்தார். நான் போயிட்டு, சார் நான் ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் வந்து கதை சொல்லணும்னு சொன்னேன். சொல்லுங்கன்னாரு. 10 நிமிஷம் சொன்னேன், நல்லாயிருக்கு, பட் வந்து என்ன மாதிரி சாங்ஸ் வேணும், 10 நிமிஷம் தான் கதை சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் ஒரு கையில் ஹார்ட் டிஸ்க் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, நான் படம் முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்கிட்டே போனேன். படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸுமே நான் இளையராஜா சாரோட சாங் போட்டு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்படியே படமாக கொடுத்தேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், அவர் கொஞ்சம் பயந்தாருன்னு நினைக்கிறேன். யாரா இவன் வித்தியாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொன்னார்னா, நான் படம் பார்க்குறேன் தம்பி, சார்னாரு, தம்பின்னு சொல்லல. அப்போது படம் பார்க்குறேன் சார், எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன், இல்லைனா நானே உங்களுக்கு வேறு நல்ல மியூசிக் டைரக்டர் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் எதுக்கு பண்ண மாட்டார் போல இருக்கு, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டில் போய் தூங்கிட்டேன். அப்போது மறுநாள் மார்னிங் 5:30க்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே கார்த்திக் ராஜா காலிங், என்ன சொல்ல போகிறாரு தெரில. சரி, ஓகே, தேங்க்யூ சார், பார்த்துக்கலாம் அடுத்த படத்துலன்னு சொல்லலான்னு தான் காலை எடுத்து இது பண்ணேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை இன்னும் என் காதில் விழுந்துகிட்டே இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் மை கரியர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க, ஏதாவது என்னை பாராட்டணுன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து நிறைய படங்கள் வேணான்னு சொல்லிடுவேன், இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுற ப்ரொடியூசர்ஸ்க்கு பட்ஜெட்டே இல்லாமல் சின்ன சின்ன படங்கள் மட்டும் அப்பப்போ பண்ணுவேன், அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவேனே ஒழிய எனக்கு படங்கள் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஒரு பக்காவான படத்தில் ஒரு கம்பேக்காக வரணும் மறுபடியும் தமிழ் சினிமாலன்னு சொல்லி இருந்தேன். இந்த படம் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்னு நான் நம்புகிறேன். என்னால் இந்த படத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற இந்த கருத்தை என்னால் என்ன முடியுமோ சொல்லி இந்த படத்தை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார், சொன்னதை செஞ்சுருக்கீங்க. அண்டு 5 பாட்டு நான் எடிட் பண்ணிட்டேன். அந்த 5 பாட்டுக்குமே எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறேன், நான் திரும்ப எடிட்லாம் போகல, ரீஎடிட்லாம் போகல. ஒரு 5 சாங்குக்குமே அப்படி பர்ஃபெக்டாக ஒரு மெட்டமைச்சு அது அந்த பாட்டு வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இந்த பாட்டு வந்து இவங்க பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அது அப்படியே உல்ட்டாவாக பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ராஜா சார். அண்டு இந்த மாதிரி இந்த 5 சாங்குமே இப்படி ரிவர்ஸில் பண்ணும்போது அதில் எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் அண்ணன் இவரை பாராட்டணுன்னு எனக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க அன்பு ரொம்ப, இது ஒரு மாதிரியான ஒரு காதல். எங்கள் அண்ணன் ஞானகரவேல் இந்த படத்தில் 4 பாட்டு எழுதியிருக்காரு. அண்ணனை பற்றி நான் காலம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மேடையில் டைம் கம்மியாக இருக்கிறதுனால அண்ணன்ற வார்த்தையே போதும் எனக்கு. அண்ணன் தேங்க்யூண்ணா, உங்களோட ரொம்ப அண்டர்ரேட்டட் ஒரு கவிஞர் நீங்கள். முன்னணியில் எப்போதும் இருந்திருக்கணும், லேட்டில் நம்ம வந்துடலாம் பெருசாக. தேங்க்யூ ஞானகரவேல் அண்ணன். அப்புறம் பாலா சீதாராமன் அவர்கள் வந்து பூலோகமேனு ஒரு நல்ல சாங் ஒன்று எழுதி கொடுத்தாரு. அவரும் எங்களை மாதிரியே சினிமாவில் அவரோட ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி அண்ணன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு பாட்டு மட்டும் நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். தேங்க்யூ பாலா சீதாராமன் சார், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் முடிச்சிடறேன். நன்றி. நிறைய எழுதி வச்சுருக்கேன், எல்லாரையும் சொல்ல முடியல, எல்லாரையும் பேசினேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 11 வருஷம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து உங்களை தாங்கி பிடிக்கணும். அந்த 11 வருஷம் வந்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது எதுவுமே இல்லாமல், எந்த சம்பளமும் இல்லாமல் இருக்குது. இப்போது எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்காதவங்க. நான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஓமனில் வேலை பார்த்த வேலையை விட்டுட்டு நான் திடீர்னு வந்து நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எப்போவுமே அம்மா இல்லை, அவங்களுக்கு அம்மா வந்து சிம்பிளாக ஒன்று சொன்னாங்க, உனக்கு அப்படியா சினிமாக்கம்மா போமா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து அவருக்கும் சினிமா அதெல்லாம் தெரியாது, என்ன சினிமா என்னன்னு புரியல. நீ ஏதோ ஆசைப்படுற, நீ பண்ணுடா அப்படின்னு அந்த இன்சூரன்ஸில் சொன்னாங்க. பட் 11 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. 11 வருஷம், எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது. இந்த இப்போ வரைக்கும்
இப்போ நான் சுமக்க வேண்டிய சுமையெல்லாம் எங்கள் அப்பா வந்து சுமந்துட்டுருக்காங்க. இந்த வயசில் கூட அவர் வந்து ஒரு பழக்கடை வச்சு என்னோட சுமையை தோளில் தாங்கிக்கிட்டு என் ஃபேமிலி எனக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் கடைசியாக ஊர்லேருந்து வரும்போது பார்த்தேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்னடா படம் எடுத்தேன்னு சொன்னேன், என்ன ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, எப்போ கேட்டாலும் அடுத்த மாதம்னே சொல்கிறேன், இது என்ன இது வந்துருமா இல்லைன்னா வேறு ஏதாவது தொழில் பண்ணுறியா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது அவர்கிட்ட அப்பா எப்படியா ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக என்னோட குருநாதர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவரோட வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறேன். அதை சொல்லி நாங்கள் முடிக்கிறேன். நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். நம்ம இஷ்டப்பட்ட இந்த துறையில் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக அந்த சினிமாவில் வேலை பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி முடிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.